வாழ்க வளமுடன். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் நல்லா பெயிண்ட்லாம் பண்ணுவான், நல்லா ஓவியமெல்லாம் வரைஞ்சி இது பண்ணுவோம். அதை வச்சு எதாவது பழைக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்போம். செய்யும்போது அந்த செடியில் இலையங்களாம் பறித்து அதில் அந்த சாறு எடுத்து பெயிண்ட்லாம் பண்ணுவான். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் அவனுக்கு அது முடிஞ்சது கொடுப்பாங்க அவங்கள்ட்ட. அது மாதிரி இருக்க சொல்ல இந்த வெயில் காலத்தில் வெயில் காஞ்சிடுதா இல்லையா இலைங்கள்லாம், அப்போ பிழையினா ட்ராப்ஸ் எதுவும் வரல. அப்போ மரத்துங்களை படுத்துன்னு எனக்கு இது என்ன பண்ண போகிறேன்னு தெரில, நாளைக்கு ஒன்றுமே இல்லையே, சாறு எடுத்தாலும் வரலையே அப்படின்னு நினச்சி நான் கவலைப்பட்டுன்னு படுத்துட்டுருப்போம். படுத்துட்டு இருக்கும்போது அவன் கனவுல ஒரு தேவதை வரா. தேவதை என்னப்பா கவலையாக இல்லைங்க, இது மாதிரி சாறு எதுவும் வரல, எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்க அப்படின்னும். அப்படியா, சரி நான் ஒரு ப்ரெஷ்ஷு தரேன், அதை வச்சுக்கோ, அது எல்லாமே தரோம் அப்படின்னும். சரின்னும். அப்படி சரின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிட்டு அவன் டக்குன்னு கண்ணு வீசி பார்ப்பான். வீசி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா பக்கத்தில் இந்த ப்ரெஷ் இருக்கும். சரி அந்த ப்ரெஷ்ஷை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சும்மா ஒரு வாரம் வரைஞ்சி பார்த்தான். அந்த மணல் மேலே ஒரு தட்டு மாதிரி அதில் சாப்பாட்டில் அவனுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வரைஞ்சி பார்த்தான். ஏன்னா அவன் பசியோடு இருக்கனால இல்லையா, அவனுக்கு அது தானே வரும், எண்ணங்கள் சாப்பிட்றது தானே வரும். ஏன்னா சாப்பிட்டா தானே எல்லா செல்களும் வேலை செய்யும். அது மாதிரி சொல்ல அவன் வரையும் போது அந்த தட்டில் எல்லாம் வரும். கூட அது நிஜமாகவே வந்துட்டுருக்குது. நிஜமாக வந்தோடனே அவன் சாப்பிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஒவ்வொன்றா வரைஞ்சி அது நிஜமாக வருது. அதை மக்கள் பார்த்துடுறாங்க, இவன் வரைஞ்சாலே இது மாதிரி நிஜமாகவே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் அங்கே நாட்டு அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இவன் நல்லா இது பண்ணுறான், ஆனால் அவன் மட்டும் சாப்பிட்றா இதுன்றான், எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான்றான், அவனை முதல்ல நீங்கள் சிறையில் போட்டுருங்க, ஏன்னா அவங்களோட அவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு. அப்படியா, சரி அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவனை போய் சிறையில் அடைச்சிடுவாங்க. ராஜா சொல்லுவார், எனக்கு இது மாதிரிலாம் நான் வரைய மாட்டேன் அப்படின்னுவாங்க. அவர் நெகட்டிவாக சொல்லுவார், இவன் அதை வரைய மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், இவனை சிறையில் போட்டுருவாங்க. சிறையில் போட்ட உடனே இவன் மட்டும் என்ன பண்ணான், தட்டில் சாதம் வரா மாதிரி வரைஞ்சி அதை சாப்பிட்டு அவன் ஜாலியாக இருப்பான். இதை பார்த்து என்னடா அவன் ஒரு குரல் கூட கேட்கலையே, அவன் என்ன இருக்கிறானா இல்லையான்னு பார்த்து 4 பேர் அனுப்புகிறாங்க. அவன் அனுப்பிச்ச உடனே அங்கே போயிட்டு பார்க்குறதா அந்த சந்தில் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தோன்னே இவன் நல்லா என்னமோ சாப்பிட்டுருக்கான். அரசை இவன்னா சாப்பிட்டுங்கிறான், நம்ம சாப்பாடே கொடுக்கல, எதுவும் கொடுக்காதீங்க, இவளை பண்ணுறான்னு என்ன தான் பண்ணுறான் அப்படின்னா. அதை சொல்லுன்னும்போது அதை சொல்லு அவனை எல்லாம் அவனை கொண்டுடுங்க நம்ம. இது இவன் கேட்டுடுது. கேட்டவுடனே இவன் என்ன பண்ணான், சந்தில் பார்த்ததையும் பார்த்துடுறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், இவங்க கொல்றதுக்கு வராங்கள, இவன் என்ன பண்ணுவான், ஒரே குதிரை மாதிரி வரைவான். குதிரையில் இவன் உட்காந்துக்கிற மாதிரி வரைஞ்சி இவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த குதிரை மேலே போயிடுவான். மேலே போயிட்டோன்னா அங்கே திறந்து பார்த்தா ஆள் இல்லை. அப்புறம் எங்கே பார்த்தாலும் குதிரையில் பார்த்து யாரும் சொல்கிறாங்க. உடனே மற்ற இவன் ஜனங்கள்லாம் போயிட்டு குதிரையில் தேத்தி போய் இது விட்றான். அந்த என்ன பண்ணுவான், வரைஞ்சவன் ஈட்டி வரைவான். ஈட்டி வரைஞ்சி பின்னாடி போடுவான். அந்த காயத்து போடும்போது அந்த ஈட்டி அவங்களாம் கொண்டுடும். அப்படி பார்த்து எல்லாம் பயந்து திரும்பி வந்துடுறாங்க. ஐயப்பா இனி இவங்ககிட்ட போனால் நம்ம உயிர் போடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க, ஓடியாந்துடுறாங்க. அவன் என்ன பண்ணான், நாட்டுக்கு போகிறான். ஒரு நாட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவான். அங்கேயும் வரைஞ்சி இது பண்ணுவான். அதில் ஒருத்தன் கேட்பான், பெரிய ஆள் நான் வீட்டுக்குன்னு ஒருத்தன்ற மாதிரி நாட்டுக்கு ஒருத்தர் பண்ணலாம் நீ ஒரு குரங்கு பொம்மை வரேன் அப்படின்னும். அவன் வரைவான், கை காலெலாம் வரைய எப்படி இதுவாங்க வரைவான். எல்லாம் வரைஞ்சோன்னா அது குரங்கு வந்துடும். வந்தவுடனே என்ன பண்ணால் அது இவன் வீடு வீடாக போய் அங்கங்கே ஓட்டை இது பண்ணுறதும் சாப்பாடு இது பண்ணுறது அழிக்கிறது இது மாதிரியே இருந்தது. ஓஹோ இப்போ அழி வந்துச்சா, இப்போ நாம் தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் பெரியவங்கிற பெரிய அமைச்சர் அவன் என்ன பண்ணுவான், சரி நீ மேகம் வரைஞ்சி எல்லாம் மழை வெள்ளம் வரணும், அந்த கடல் மாதிரி வந்தோம்னா அதில் ஒரு போட் இருக்கணும், படகு, அதில் நான் எங்கள் ஜனங்க சொந்தக்காரெலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன், நாங்கள் போனோம், அது மாதிரி நீ செய்யணுமா, இவன் செய்யணும், முதல்ல செஞ்சிடும், உட்காந்துருவேன், புயல் காற்று வர மாதிரி பண்ணுங்க பார்க்கலான்னுவான். புயல் காற்று வர மாதிரி பண்ணுவான். அப்போது இது பத்தாவது ஸ்பீடாக போடு அப்படின்வான். அதெல்லாம் நல்லா ஸ்பீடாக போடும்போது வரையும்போது என்னாச்சு, பெரிய இதுவாக அந்த கப்பல்னா இது போட்டு நடுக்கடலில் போயிட்டு அவங்க எல்லாம் மூழ்கிடுவாங்க. அப்போ தான் இவன் நினச்சிப்போம், ஓஹோ இவன் நாட்டை அழிக்கிறது பார்த்தான், இப்போ அவனே அழிஞ்சிட்டான், எந்த காரணத்தை கொண்டு தேவதை எது கொடுத்தான், நல்லதுக்கு மட்டும்தான் கொடுத்தான், நம்ம நல்லது தான் செய்யணும், இப்போ அவன் அழியணும்னு நினச்சா அவனே அழிஞ்சிட்டானா, அதேமாதிரி ராஜா அழிச்சு அவங்களால அழிஞ்சாங்களா, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனி இங்கே இருந்தால் தானே மக்கள்கிட்ட நம்ம நல்லா சொன்னால் இதுவாக நினைக்கிறாங்க, வேணாம் நம்ம மேல் லோகத்துக்கே போனால் அங்கே போனால் நம்மளுக்கு யாரும் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது அப்படின்ற இது அவன் மேல் லோகத்துக்கு போகிறான்.
அது மாதிரி தான் இந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மனிதங்க ஒருத்தர் நல்லா சொன்னால் அவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணுன்னு இவங்க மட்டும் நெகட்டிவ்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிற, ஒருத்தர் நல்லா சொன்னால் கேளுங்க. பெரியவங்க வந்து அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, அனுபவிக்காமல் சொல்ல மாட்டாங்க. அதனால் பெரியவங்க சொல்கிறது கேட்டால் அதன்படி நம்ம நடந்தால் நல்லதே நடக்கும். நல்லபடியாக எந்த போட்டி பொறாமல் நம்மளுக்கு வராது. கொடுக்குற தன்மை வரும், அன்பு வரும். வாழ்க்கை வளமுடன்.